Science and Technology, topic 12.2.2. Use the fossil fuels as source of energy has both advantage and disadvantage. Let us first take advantage. So in the fossil fuels use பண்றதுனால நமக்கு advantages இருக்கு disadvantages இருக்கு. இது என்னன்னு பார்க்க போறோம். First on the advantages. Generation of energy from fossil fuels technology wise is easy and relatively cost effective. Fossil fuels have very high calorific value. Fossil fuels can generate huge amount of electricity in just a single location. Transportation of fossil fuels like oil, gas and power stations can be made through the use of pipelines, making it an easy task. Power plants that utilize gas are very efficient. Construction of power plants that works on fossil fuels is relatively easy technology wise, and they can be constructed in almost any location. Okay, let us discuss one by one. First, generation of energy from fossil fuels technology wise is easy and relatively cost effective. So நம்ம இந்த fossil fuels generate பண்றது ரொம்ப ஈஸி, அந்த டெக்னாலஜியை வச்சு ஈஸியாக எடுத்துடுறோம். அதேட்டும் அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். காஸ்ட் எஃபெக்டிவ்னாக்கா காஸ்ட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்பென்சஸ் கம்மியாகுது இந்த fossil fuels எல்லாமே நாம் எடுக்கிறதுக்காக. இது ஒரு அட்வான்டேஜ். Fossil fuels have a very high calorific value. ஸோ இந்த fossil fuels இருக்க ஃபியூல்ஸ்லேயே இந்த fossil fuelsல தான் calorific value ஒன்று இருக்குது, அது ஹையாக இருக்குது. Fossil fuels can generate huge amount of electricity in just a single location. ஒரு லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த fossil fuel அது வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுற ஒரு தன்மை இருக்குது. Transportation of fossil fuels like oil, gas to the power station can be made through the use of pipelines, making it an easy task. இந்த fossil fuels வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கோ, இந்த ஆயில் கேஸாக இருக்கட்டும் இல்லை பவர் ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும் கொண்டு போகிறதுக்கு இந்த பைப்லைன்ஸ் மூலம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பைப்லைன்ஸ்லாம் போட்டிங்கனாக்கா இந்த சவுதி ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பல கிலோமீட்டருக்கு நம்ம எப்படி சிட்டியில் எல்லாமே நல்ல தண்ணியை வந்து பைப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதாவது பெரிய டனலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபியூல், இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். அது பாருங்கள். பவர் பிளான்ட்ஸ் தட் யூட்டிலைஸ் கேஸ் ஆர் வெரி எஃபிஷியன்ட். ஸோ இந்த பவர் பிளான்ட்ஸ், இந்த கேஸ் யூஸ் பண்ணுற பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் construction of power plants that work on fossil fuels is relatively easy technology wise, and they can be constructed in almost any location. இந்த fossil fuels related ஆன பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி வைஸில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக மட்டும் இல்லாமல் அது வந்து எந்த லொக்கேஷனில் வேணுனாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே அட்வான்டேஜஸ். If we look into the disadvantages of using fossil fuels, we find that இப்போ disadvantage பார்க்க போகிறோம். Pollution is a major disadvantage of using fossil fuels as source of energy. During the process of combustion, the fossil fuels a lot of toxic gases and fly ash in the case of coal are generated, which cause pollution of atmosphere. These gases include carbon dioxide, which traps the sun's heat and may be causing a global warming. Besides carbon dioxide, coal also gives a sulfuric dioxide, which may cause acid rain. இப்போ இந்த ஃபாசில் ஃபியூல் நமக்கு கிடைக்கணும்னாக்கா இதே கோலா, அதாவது நிலக்கரியாக இருந்துச்சுனாக்கா நம்ம அதை எரிய வைக்கணும். எரிய வைக்கும் போது அதில் நிறைய கார்பன் வந்து வெளியே வரும். அந்த கார்பன் எங்கே போகுதுனாக்கா அது அட்மாஸ்ஃபியரில் போய் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுது. அது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா சன்ரைஸ் வந்து பூமிக்கு வராமல் அந்த கார்பன் எல்லாமே ஹீட் ஆகிட்டு அது வந்து இதுலேயே இருக்கும், அட்மாஸ்ஃபியர்லேயே இருக்கும், பல வருஷத்துக்கு இருக்கும். அது ஹீட் ஆகிட்டு என்ன ஆகுதுனாக்கா குளோபல் வார்மிங், அந்த ஹீட் மறுபடியும் பூமிக்கே திருப்பி விடுது. அதுதான் குளோபல் வார்மிங் ஆகுது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த டாக்ஸிக் கேஸ், இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் எரி வைக்கிறதா டாக்ஸிக் கேஸ்னாக்கா நிறைய மூச்சு திணறல் இதெல்லாமே வருது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு சில இடத்துல என்ன ஆகுதுனாக்கா ஆசிட் ரெயின்னு வருது. அந்த ஆசிட் ரெயின்னா என்னென்னாக்கா இந்த அட்மாஸ்பியரில் அந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த ஆசிட் தட் இஸ் டாக்ஸிக் கேஸ் எல்லாமே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துல போய் உங்களுக்கு
ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு அது வந்து அப்படியே ஒரு ஆசிட் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஆசிட் மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு ரெயின் மாதிரி க்ளவுட்ஸில் அந்த இதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். அந்த க்ளவுட்ஸ் ரெண்டுமே இடிக்கும் போது அது மழையாக வரும். எந்த ஏரியாவில் அந்த மழை வருதோ அது வந்து ஃபுல்லாக ஆசிட் ரெயினாக இருக்கும். அது நம்ம மேலே பட்டுச்சுனாக்கா நமக்கு பல ஸ்கின் எஃபெக்ட்டு, ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வருது. ஸோ தீஸ் அண்ட் ஆல் ஆர் த சைடு எஃபெக்ட்ஸ், ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட், the supply of fossil fuels is limited and cannot be replenished. The rate at which they are being consumed, their reserves are sure to run out soon. So இந்த fossil fuel வந்து மனுஷன் தயாரிக்கிறது கிடையாது ஃபஸ்ட்டு. ஏன்னா இது இயற்கையிலேயே அப்படியே டீகம்போஸ் ஆன ஒரு விஷயம். இது பார்த்திங்கனாக்கா நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் தயாரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி பெரிய லெவலில், உலக லெவலில் பார்த்திங்கனாக்கா இந்த க்ரூட் ஆயில், இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா இது ஸ்டாக்கில் இருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ரிசர்வியர்ஸ்னு சொல்லுவாங்க, இது கம்மியாகிட்டே இருக்குது. இந்த சப்ளை கம்மியாகிட்டே இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். Extraction of fossil fuel, including coal, has resulted in the destruction of wide areas of land and has endangered the environment balance in some areas. இப்போ இந்த ஃபாசில் ஃபியூல் வேணும்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் அழிக்கிறது, மரத்துக்காக ஃபாரஸ்ட் எல்லாம் அழிக்கிறது, அந்த ஃபாரஸ்ட் அழிக்கிறதுனால பார்த்திங்கனாக்கா ஒரு இம்பேலன்ஸான என்வாயர்மெண்ட்டில் இம்பேலன்ஸான சுச்சுவேஷன் வந்துருச்சு. இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. Then mining of fossil fuels including coal is difficult and related as one of the most dangerous jobs. Many a times it's endanger the lives of miners. இப்போ இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா, நிலக்கரி எடுக்கிறதுக்காக பார்த்திங்கனாக்கா இது நோண்டுவாங்க. இந்த நிலத்தை அடியில் நோண்டி தான் இதெல்லாம் எடுக்க முடியும். அப்படி அந்த மைன்ஸில் வேலை செய்யும் போது என்ன ஆகுதுனாக்கா அங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. இது ஒரு டேஞ்சரஸ் ஜாபாக இருக்குது. ஸோ இதனால் நிறைய உயிரிழ இழப்புகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் கேன் காஸ் அன்பிளசன்ட் ஸ்மெல் இன் த ஏரியா. இப்போ நேச்சுரல் கேஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது அந்த ஏரியாவில் ஒரு கெட்ட வாடை அடிக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் டூ யூ நோன் போட்டிருக்கு, என்னென்னு பார்ப்போம். The particles formed on burning the fossil fuels are very dangerous. These small particles can exist in the air for indefinite period of time, up to several weeks, and can travel for miles. The particles, sometimes smaller than 10 microns in diameter, can reach deep within the lungs. Particles that are smaller than this can enter the bloodstream, irritating the lungs and carry them toxic substances such as heavy metals and pollutants. Those affected by these particulates could be afflicted with fatal asthma attack and other serious pulmonary diseases. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது எரிய வைக்கிறது. ஏன்னா இது எரிய வைக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா ரொம்ப காலத்துக்கு அது சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு அதிக வருஷத்துக்கு பார்த்திங்கனாக்கா அது அட்மாஸ்ஃபியர்லேயே அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுவும் பல மைல் தூரமாக இது சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 மைக்ரோன்ஸுக்கு கீழே இருக்குது டயமீட்டர். அப்போனா எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஈஸியாக நம்ம சுவாசிக்கும் போது பார்த்திங்கனாக்கா நம்ம லங்ஸுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போய் இது அப்படியே பார்ட்டிக்கிள் பதியிறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இது நம்ம பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போகுது, நம்ம லங்ஸை இரிட்டேட் பண்ணுது. அப்புறம் இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது, இந்த பொல்யூட் பண்ணுற ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸில். அது நம்மளோட லங்ஸ் எல்லாம் பாதித்து நமக்கு வந்து ஆஸ்மா அட்டாக், சீரியஸான ஆஸ்மா அட்டாக்கும் சீரியஸான லங்ஸ் ப்ராப்ளமும் டிசீஸஸும் நமக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் டெல்லி எல்லாம் பார்க்கலாம், டெல்லி, பெங்களூரு இந்த மாதிரி ஏரியாலாம் பார்க்கலாக்கா உங்களுக்கு சுவாசிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மூஞ்ச மறைச்சிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு, கிளினிக்ஸ் எல்லாமே வருது. எதுக்குனாக்கா என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் இந்த ஏர் பொல்யூஷன் பெரிய டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் இந்த ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. இது மூலமாக மக்கள் பெரிய லெவலில் சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்களே தவிர யாரும் ஹெல்த்தியாக இருக்கிறதில்ல. இது எல்லாமே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். தென் industrial societies need huge amount of energy to run their homes, vehicles and factories. More than 80% of the energy comes from burning coal, oil and natural gas. These are called fossil fuels because they formed
from the remains of the plants and tiny sea creatures that lived on the many million of the earth ago. They include fuels made from oil such as petrol, diesel and fuel and jet planes. இப்போ நம்ம உலகத்தில் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆகட்டும், அது ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும், இல்லை வீடுகளாகட்டும், இல்லை வெஹிக்கிள் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கனாக்கா பெரிய லெவலில் நமக்கு எனர்ஜி தேவைப்படுது இதெல்லாம் ஓடுறதுக்கு. 80% பார்த்திங்கனாக்கா கோல் மூலமாகவும், ஆயில் மூலமாகவும், நேச்சுரல் கேஸ் மூலமாகவும் இருக்கிற எனர்ஜியாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாமே ஏற்கனவே படித்த மாதிரி இதெல்லாமே இந்த கடலுக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள் செத்து அப்படியே அது பாட்டுக்கு புதஞ்சிடுறது. நம்ம நிலத்தில் வாழ்கிற செடி ஆகட்டும், இல்லை அனிமல்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே செத்து அப்படியே டீகம்போஸ் ஆகிறது. இதெல்லாமே தான் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஆயிலாகவும், பெட்ரோலாகவும், டீசலாகவும், ஜெட் பிளேன்ஸாகவும் கிடைக்குது. இது பல கோடி வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா, மில்லியன் வருஷத்துக்கு பார்த்திங்கனாக்கா இது டீகம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 12.2.3 எனர்ஜி ஃப்ரம் ஆட்டம், தட் இஸ் நியூக்ளியர் எனர்ஜி. இப்போ நியூக்ளியர் பற்றி போன இதில் செஷனில் நம்ம பார்த்தோம். அது ஒரு வேறு டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம் இங்கிலீஷில். இதே பார்த்தா நியூக்ளியர் எனர்ஜி பற்றி இப்போ இங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பேச போகிறோம். இப்போ பாருங்கள், the atoms of a few elements such as radium and uranium act as a natural resources of energy. In fact, atoms of these elements spontaneously undergo changes in which the nucleus of the atoms disintegrates. ஸோ ஒரு ஆட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா யுரேனியமும் ரேடியமும் முக்கியமான விஷயம். இது வந்து எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை வச்சு தான் நியூக்ளியர் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறாங்க. Let us see how we get energy from atom. You should know that large amount of energy is stored in the nucleus of every atom. The energy stored in the nuclei of atom can be released by breaking heavy nucleus such as uranium into two lighter nuclei. The splitting of nucleus of an atom into fragments that are roughly equal in the mass of release of energy is called nuclear fission. Okay, என்னென்னா இப்போ ஒரு ஆட்டம்லேருந்து பெரிய லெவலில் நமக்கு எனர்ஜி கிடைக்கிது. அந்த நியூக்ளியைன்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியைக்குள்ளே தான் இந்த ஆட்டம்குள்ளே இந்த நியூக்ளியா இருக்கும். அதுக்குள்ளே அந்த நியூக்ளியை வந்து பிரேக் பண்ணும் போது தான் பெரிய லெவலில் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிது. அந்த யுரேனியமை வந்து ரெண்டாக பிரிக்கும் போது அது நியூக்ளியாக மாறுது. இந்த பிரித்த நியூக்ளியஸ் என்ன ஆகுதுனாக்கா அது மாஸாக மாறுது. மாஸ்னால் ஏற்கனவே பார்த்துருக்கோம், வால்யூமாக மாறுது. அந்த எனர்ஜி என்ன சொல்கிறாங்கனாக்கா நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் a small amount of each fission mass vanishes in releasing huge amount of energy as PE. இது எனர்ஜி. இங்க கேபிட்டல் இங்கிறது எனர்ஜி is equal to mc square, where m is missing mass and c is the velocity of the light. When the free neutron strikes the uranium-235 nucleus at the correct speed, it gets observed. The uranium-235 nucleus, on observing a neutron, becomes highly unstable and split into nuclei for smaller atoms, releasing huge amount of energy in the process. During this process, the few neutrons are also released. These neutrons split into nuclei of uranium-235. The reaction continues rapidly, is known as chain reaction. In this process, a large amount of energy is released. This energy is used for boiling water till it becomes steam. The steam so generated is used to drive the turbine, which helps the generating electrical energy. Okay, இப்போ இங்கே ஒரு சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எனர்ஜியோட டேர்ம் என்னன்னாக்கா E is equals to mc ஸ்கொயர். அப்புறம் யுரேனியமில் பார்த்தீங்கன்னாக்கா 235 யுரேனியம் 235 அப்படின்னு போடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 235 இது இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பீடு தான் அவங்க சொல்கிறாங்க, மாசை தான் சொல்கிறாங்க. அதுதான் இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக தேவை கிடையாது. ஸோ எனர்ஜினா என்ன அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. E is equals to mc ஸ்கொயர், அவ்வளோதான். யுரேனியம் 235 அப்படின்னாக்கா 235 அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கண்டென்ட், மாஸ், இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த யுரேனியமை வந்து நியூக்ளியஸ் கூட
கரெக்ட் ஸ்பீடில் வந்து அது வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது அங்கே இந்த நியூட்ரான் வந்து ரெண்டாக பிரியுது. அது நியூக்ளியாக சின்ன ஆட்டமாக பிரியுது. அப்படி பிரியும் போது அதோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகுது. அதாவது அந்த ஆட்டம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆக 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 அது நிறைய எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் யுரேனியம் 235ஓட எனர்ஜியை தான் நியூக்ளியன்னு சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் பார்த்திங்கனாக்கா செயின் ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம தண்ணி பாயில் பண்ணுறதுக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த டர்பைன், நான் நேற்றே சொன்ன மாதிரி இந்த விண்ட் மில்லில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஃபேன் மாதிரி சுற்றும். இந்த டர்பைன் எல்லாத்தையும் சுற்ற வைக்கிறதுக்காக, இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு செயின் ரியாக்ஷன் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The fission reaction is carried out in a controlled and regulated manner in nuclear reactor. Else, they would explode like bomb with the uncontrolled chain reaction. In order to control the fission reaction, some of the neutrons released by the reaction are absorbed by the controlled rods made of boron cadmium. In our country, nuclear reactors are functioning in Tarapur, Kalpakkam, Kota and Narora for generating electricity. இப்போ இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி படித்த செயின் ரியாக்ஷன் தான் சொல்கிறாங்க. இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம பண்ணோம்னாக்கா இது பாம் மாதிரி வெடிக்க சான்ஸ் இருக்குது இந்த செயின் ரியாக்ஷன் மூலமாக. அதே மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராட் வந்து தயாரிச்சிருக்காங்க. அது வந்து பேரான் கேட்மியம்ங்கிற மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் எங்கெங்கே இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, தாராப்பூருங்கிறது நார்த்தில் இந்த ஏரியா இருக்குது, கல்பாக்கம் நம்ம சென்னையில் இருக்குது, கோட்டா வந்து குஜராத்தில் இருக்குது, அப்புறம் நரோரா இது நார்த்தில் இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுற ரியாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அங்கே வச்சுருக்காங்க. yellow color box தான் ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். If the nuclear chain reaction is uncontrolled, all the nuclei in the piece of the uranium split in the fraction of a second, and this may cause a devastation explosion such as those atom bombs dropped on Hiroshima and Nagasaki in the Japan by America. இங்கேயும் ஹிரோஷிமா நாகசாக்கின்னு வருது, உங்கள் 10th அதே தான் வருது, பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுங்கள். என்னென்னா இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அது அன்கண்ட்ரோலாக போயிடுச்சுனாக்கா பெரிய லெவலில் டெவாஸ்டேஷன், அதாவது அழிவு வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹிரோஷிமா நாகசாக்கி, ஜப்பானில் இருக்கிற ஹிரோஷிமா நாகசாக்கிங்கிற இடத்துல 1945 அமெரிக்காக்காரங்க குண்டு போட்டாங்க. வேணும்னே தெரிஞ்சே குண்டு போட்டாங்க. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு நீங்கள் கூகுள்லேயும் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ கொடூரமாக இருக்கும். அதோட சைடு எஃபெக்ட்ஸு இன்னமும் இருக்குது. 1945 போட்ட குண்டு இன்றைக்கி 2025 இருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள். இன்னமும் மக்கள் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பேரலைசிஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. கண்ணு கால் மூக்கு இல்லாமல் தான் வாழ்கிறாங்க, பிறக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய லெவலில் சைடு எஃபெக்ட்ஸ் அது கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த நியூக்ளியர் பாம்பு வந்து ரொம்ப வேர்ஸ்டான ஒரு விஷயம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. Nuclear energy is non-renewable as uranium fuels used are consumed in the fission reaction and hence are not replenishable. Nevertheless, nuclear energy has many uses. Energy produced in a nuclear reactor can be harnessed to produce electricity. Nuclear energy is also being used to power submarines and ships. Vessels driven by nuclear energy can sail for a long period without having a refuel. Radioisotopes obtained as byproducts in nuclear reaction are used in medicine, agriculture and research. ஸோ இந்த நியூக்ளியர் எனர்ஜி எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று அடுத்தது பார்த்திங்கனாக்கா சப்மேரியன்னாக்கா கடல் கடியில் போகிற ஷிப்பு, அதுதான் சப்மேரியன். இல்லாட்டி கடலுக்கு மேலே போகிற ஒரு ஷிப்பு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஃபியூலே தேவைப்படல. இது போட்டோன்னாக்கா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஷிப்போ சப்மேரியன் ஓடிக்கிட்டே இருக்கும் பல வருஷத்துக்கு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு சில விஷயம் எல்லாமே மெடிசனுக்காகவும், நாம் சாப்பிட்ற மெடிசனுக்காகவும், இல்லை வயல் அக்ரிகல்ச்சருக்காகவும், இல்லை ரிசர்ச்சுக்காகவும் இந்த நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹசார்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. ஹசார்ட்னாக்கா கேடு, அதாவது கெடுதல்.
அது என்னன்னாக்கா one side nuclear energy seems to be alternative to the fossil fuels. On other side it can be also hazardous. Nuclear radiations and radioactivity waste are two major hazards that accompany production of nuclear energy. Let us know little more about them. ஸோ இந்த நியூக்ளியர் எனர்ஜி வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஓகே ரைட், சந்தோஷம் தான். ஆனால் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இந்த நியூக்ளியர் மூலமாக வர ரேடியேஷன் ஆகட்டும், இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வேஸ்ட்டுன்னு இருக்குது, இந்த யூஸ் ஆன வேண்டிய வேஸ்டேஜ், அதெல்லாமே பார்த்திங்கனாக்கா பெரிய லெவலில் மனிதர்களுக்கும் சரி உயிரினங்களுக்கும் சரி பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். In the process of producing nuclear energy, harmful nuclear radiation may get accidentally leaked, released, which can penetrate human bodies and cause irreparable damages to cells. For preventing this from happening, nuclear reactors are covered with a thick shell of radiation-absorbent materials such as lead. However, accidental release of these extreme harmful radiations into environment pose a constant threat to those inhabiting the surroundings area. Perhaps you may be aware of two major accidents of nuclear power plants, one in the 3 Mile Island, USA, and another in Chernobyl, the Soviet Union. The immediate devastation caused in these two accidents through the release of the harmful nuclear radiation was huge, and its full extent is yet to be assessed. So in the நியூக்ளியர் ரியாக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எனர்ஜி வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நியூக்ளியர் ரியாக்டர் நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக இருக்கும். அது சிமெண்ட்டில் செஞ்சுருக்க மாட்டாங்க, அதில் லெட்டு கலந்துருப்பாங்க. ஏன்னா லெட்டு வந்து இந்த ரியாக்டரை அப்படியே இது பண்ணிவிடும், வெளியே வராமல் லீக் ஆகாமல் தடுக்கிடும். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது லீக் ஆகிடுச்சு அட்மாஸ்பியரில் அப்படின்னா நாம் மனுஷனுக்கு இது என்ன, உயிரினங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணுன்னா, இதை நம்ம உடம்பு பிளட் செல்ஸ்குள்ளே போயிட்டு என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம பிளட் செல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமு. இந்த மாதிரி உலகத்தில் 2 சம்பவம் நடந்துச்சு. ஒன்று யூஎஸ்ஏல இந்த 3 மைல் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ஒன்று சோவியத் யூனியன், அதாவது இப்போ ரஷ்யான் இருக்குது, அங்கே வந்து செர்னோபில் இடத்துல இது நடந்திருக்கு. இது மூலமாக நடந்த எஃபெக்ட் இன்னமும் அட்மாஸ்பியரில் சுற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், another hazard related to the problems involving disposal of harmful radiant wastes, mainly spent fuels produced in the fusion process. During nuclear reaction, a number of harmful substances capable and emitted nuclear radiation are generated. These substances are called nuclear waste. Presently, most of the nuclear waste generated in nuclear power plants are simply being stored underground and in strong lead containers. We have not yet been able to discover the safer and more satisfactory methods of discovering the nuclear waste. இன்றைக்கி எல்லோரும் நியூக்ளியர் இது ஆரம்பிச்சிட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நியூக்ளியர் மூலமாக ரேடியோ ஆக்டிவ், இந்த ரேடியோ ஹார்ம்ஃபுல்லான டிஸ்போஸ் பண்ணணும், இந்த இதெல்லாமே டிஸ்போஸ் பண்ணணும், அதோட ப்ராசஸ்ஸு. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டு டப்பா பெட்டி மாதிரி இந்த வேஸ்ட் எல்லாம் போட்டு நிலத்துக்கடியில் டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அது பெரிய ப்ராப்ளமை கொண்டு வரப்போகுது, கூடிய சீக்கிரத்துலேயே கொண்டு வரப்போகுது. நிறைய நாடுங்க என்ன பண்ணுனாக்கா கடற்கரையில் போய் அந்த லெட் எல்லாத்தையும் டம்ப் பண்ணிடுறாங்க. யார் பர்மிஷன் கேட்காம திருட்டுத்தனமாக பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாளைக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்க போது. இது ஆரம்பிச்சிருச்சு, இந்த ப்ராப்ளம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னாக்கா நான்வெஜ் சாப்பிட்றவங்க, ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடலில் இருக்க லீக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி இதெல்லாமே. அந்த மீனெல்லாம் சாப்பிட்றது, அந்த மீன் வந்து நாம் சாப்பிட்றோம், அது சாப்பிடும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. இது மட்டும் இல்லாமல் அது இயற்கையிலும் கலந்துருச்சு. பட் இதெல்லாமே எந்த கவர்மெண்ட்டும் பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இதுதான் பாலிடிக்ஸு. இதனால மக்கள் நாம தான் எஃபெக்ட் ஆக போகிறோம், எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னமும் இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சரியான விதம் எந்த ஒரு பவர்ஃபுல் நாடுன்னு சொல்கிற எந்த ஒரு பவர்ஃபுல் நாடும் சொல்யூஷனை கண்டுபிடிக்கல. இதுதான் பெரிய கூத்து. இது நமக்கு தான் ஆபத்து. அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க, பொலிட்டீஷியன்ஸு எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க, சேஃபாக தான் இருப்பாங்க. பட் நாம் தான் ஆஸ் அ பப்ளிக் நாம் தான் சஃபர் ஆகிட்டே இருக்கோம் எல்லா விஷயத்துலையும். There are major advantages of using nuclear energy over fossil fuels. Unlike fossil fuels, the nuclear fuels used in nuclear power stations do not burn, hence no waste gases are produced. Small amount of fuel materials yield huge amount of energy. ஒரு சில அட்வான்டேஜ் இந்த நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக இருக்குது. என்னென்னாக்கா
இந்த ஃபாசில் ஃபியூல்ஸில் நிறைய இது கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் பர்ன் பண்ணுற ஒரு நியூக்ளியர் பவர்னால் எந்த ஒரு கேஸும் ப்ரொடியூஸ் ஆகிறதில்லைன்னு சொல்கிறாங்க. அதோட கம்மியான அமௌண்ட் ஃபியூல் பார்த்திங்கனாக்கா நிறைய நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம் இந்த நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி.